அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாடகத்தின் கதாபாத்திரங்கள்: சிறுவன் அர்ஷத், சகோதரி அஃப்ரார் அஹ்மத், அம்மா இர்ஃபானா, அப்பா ஃபாரூக், ஆசிரியர் நௌஃபல். மாணவர்கள்: ஜாசிர், ரஃபீக், கிபா. நரேட்டர் நஃபீல். இன்றைய காலத்திலே குழந்தைகள் பெரிய பெரிய கனவு காண்கிறார்கள். டாக்டர் ஆக வேண்டும், இன்ஜினியர் ஆக வேண்டும். ஆனால் ஒரே கேள்வி: ஜன்னா செல்லும் கனவு எங்கே? நாம் பள்ளியில் நல்லவன், நண்பர்களிடம் நல்லவன். ஆனால் வீட்டிலே ஜன்னா செல்லும் பாதை எங்கே ஆரம்பிக்கிறது? பள்ளியிலா, மசூதிலா, அல்லது வேறு எங்காவதா? இன்று பார்க்க போகும் காட்சி: ஜன்னா செல்லும் பாதை எங்கே ஆரம்பிக்கிறது. காட்சி 1, வீடு. அமீன், மகரிப் நேரம் ஆயிடுச்சு, இன்னும் தொலை போகலையா? இன்னும் லெவல் முடிக்கலாட்டி என்ன? வாழ்க்கையில் ஃபெயில் ஆகாத. பள்ளியில் குட் பாயா இருக்க, ஆனால் வீட்டில் நாட்டி பாயா இருக்க. இப்படி இருக்கக்கூடாது. கொஞ்சமாக அம்மா ஹெல்ப் பண்ணணும். அம்மா கூதுவாத கைகள் ஜன்னா கதவை எப்படி தட்டும்? காட்சி 2, பள்ளி. இப்படி முழிக்க பயமா இருக்கு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிள்ளைகளே, இன்று பார்க்க போகும் பாடம் ஜன்னான் சொல்ல பாதை வீட்டிலிருந்து ஆரம்பிக்கிறது. ஜன்னா அடைய முக்கியமான விஷயம் என்ன? தொழுகை, நோன்பு, சதகா. சரி, ஆனால் வீட்டில் பொட்டோடு இன்னும் எப்படி பேசுகிறாய்? தாய் தந்தைக்கு பணிவிடை செய்வதாலும் அவர்களை சந்தோஷமாக வைத்துக் கொள்வதாலும் இம்மையிலும் மறுமையிலும் மிகப்பெரிய லாபம் இருக்கிறது. ஒரு தடவை ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், பிள்ளைகளுக்கு பெற்றோர் மீது எந்த அளவு கடமை உள்ளது என்று கேட்டார். அதற்கு நபி அவர்கள் கூறினார்கள், அவர்கள் உங்களின் சுவனம் என்னும் நரகமாக இருக்கிறார்கள் என்பது கூறினார். ஆகவே பிள்ளைகளே, யார் பெற்றோர்களுக்கு உதவுகிறாரோ அவர்கள் சுவனம் செல்வார்கள், யார் பெற்றோர்களுக்கு உதவவில்லையோ அவர்கள் நரகம் செல்வார்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களின் சிறந்தவர் தன் குடும்பத்துக்கு சிறந்தவரே. ஆகவே பிள்ளைகளே, நீங்களும் சிறந்தவர்களாக இருக்க முயற்சி செய்து ஜன்னா அடையுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. காட்சி 3, மனமாற்றம். அமீன் தனியாக பேசுவான். நான் வெளியே நல்லவன், ஆனால் வீட்டிலே கோவக்காரன். அம்மாவை சோகப்படுத்தி ஜன்னா கேட்க முடியுமா? இல்லை, இஞ்சியிலிருந்து மாற்றம். காட்சி 4, மாற்றத்தின் தொடக்கம். அம்மா, நான் ஹெல்ப் பண்ணட்டுமா? என் மகனா இல்லை ஜன்னா தூதரா? பிளேட் வாஷ் பண்ணுறவனுக்கு டைரக்ட் ஜன்னா என்ட்ரி. பெரிய பெரிய சாதனைலாம் வீட்டில் தான் ஆரம்பிக்கும். அம்மாவை மதிப்போம், அப்பா சொல்லை கேட்போம், தொழுகையை காப்போம், வீட்டில் அன்பாக இருப்போம். ஏனெனில் ஜன்னா செல்லும் பாதை வீட்டிலும் தொடங்குகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி